ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மிதன லக்கண மிதன ராசி நேர்களே, உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தியா என்ற பதிவானது லக்கணத்துக்கு எண்ணி வர 4ஆம் ராசினா 4ஆம் பாகமான கன்னி ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த கன்னி ராசி நட்சத்திரம் இருந்து நட்சத்திர வாயிலாக உங்களோட தசாபதி நாங்கள் எப்படி பயணிச்சு எப்படி பலனளிக்க போகிற இந்த பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசி உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதை ராசி கட்டு நவாசம் 2 கட்டை கொடுக்கப்பட்டிருக்கு. 2 கட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை ராசி எடுத்து 12 கட்டை சின்ன சின்ன கொடுக்கப்பட்டிருக்கு. 12 கட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை லான் போட்டிருப்பாங்க. அந்த லான் போட்ட கட்டை தான் உங்களுக்கு, அதாவது லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதிலிருந்து 1 2 3 4 எண்ணி வர 4ஆம் ராசினா 4ஆம் பாவத்தோட கன்னி ராசியில் பதிவாகும். ஓகேங்களா? அப்போ அந்த கன்னி ராசி நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து அந்த நீங்கள் சொல்கிற கிரகங்கள் எது அந்த தசாபுத்திநாதன் வந்து பார்த்தீங்கன்னா புத்திநாதன் புதன் பாவாங்க இது இல்லைங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்து எத்தனாவது பாவத்தில் இருக்கிறாலும் அத்தனாவது வீடியோ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஓகேங்களா? அத்தனை வீடியோ நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, நீ பார்த்துக்கலாம். தினம் ஒரு வீடியோ வந்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ரைட். ஓகே. பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரத்தை நம்ம எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கன்னா, ஒரு ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு நவாசி பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர அதாவது கிரகத்தை முன்னே குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திர செவ்வாய் புதன் குறிப்பிட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திரங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அதுதான் உங்களுக்கு நட்சத்திர சாரம். அதில் வாயிலாக தான் தசாபதி நேரங்கள் பயணித்து உங்களுக்கு தசாபதி நடத்தி உங்களுக்கு பலன் அளிக்க போகிறாங்கன்னு புரிதல் விளக்கத்தோட பதிவு. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை கோடி தசா புத்தி எங்களுக்கு கேட்டிங்கனாக்கா, ராகு திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 கோடி 4 கோடி புதன் புத்திங்க. ஓகேங்களா? அப்போ இது எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ராகு திசையானது 18 ஆண்டு காலம் செயல்பட்டு இருக்கும். அப்போ ராகு திசையில் புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 2 வருடமும் 6 மாதமும் 18 நாள் வரைக்கும் உங்களுக்கு செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மிதன லக்கணம் மிதன ராசிக்காக அந்த பதிவு நாங்கள் பார்க்கணுமா கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாதுங்க. மிதன லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தி நடக்கும்போது லக்கண பாவ ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு லக்கணத்துக்கு ராசிக்கு 4ஆம் பாகமான 4ஆம் ராசியான கன்னி ராசி நட்சத்திரம் பார்த்தலாம். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரம் அங்கே இருக்குதுங்க. உத்தரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்குது. அஸ்தம் 1 2 3 4 பாதம் இருக்குது. சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்குது. மொத்தம் 9 பாதம் இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி 4 கோடி புத்திநாதம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உத்தர சாரத்தில் இப்போ வந்து அதாவது அவரோட புதனோட ஆட்சி வீடு இல்லைங்களா கன்னி வீடு. அப்போ யாரோட சாரத்தில் அவர் வந்து இப்போ பயணிக்கிறாரு ஆட்சி பெறான்னு பார்ப்போம். அப்போ 3 கூடையவன். அப்போ உத்தர சாரங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியனோட சாரம் 3 கோடி சாரத்தில் இப்போ வந்து அப்புறம் ஆட்சி பெற்று புத்தி நடத்த போகிறார். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ வந்து என்ன சம்மந்தப்படுதுங்க, 4ஆம் பாவம் சம்மந்தப்படுது. ஓகேங்களா? 3 சம்மந்தப்படுது. 4 1 பார்த்தீங்கன்னா டபுளாக சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது இடம் விட்டு இடம் மாற்றுறது, வீடு மாறுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டிப்பாக நம்மளுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இளைய சகோதரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல வருமானமும் நல்ல ஒரு ஃபேவரட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ இளைய சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு வண்டி வாங்குறது, வண்டி மூலியம் வருமானம் சம்பாதிக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த வருமானம் வந்து தாயிட்டு கொண்டா கொடுக்குறது, தாயிட்டு எதனா கேட்டு செய்கிறது, இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இளைய சகோதரர் இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு உதவிகரமாக நம்மளுக்கு ஒரு சிறப்பாக இருப்பாங்க. நம்ம இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி வாகனத்தை நம்ம வந்து சிறு பயணம் தூரத்து பயணம் அதிகூடி நம்ம செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த உயர்கல்வி உச்சக்கல்வி படிக்கிறவங்க காலகட்டங்கள் நல்லா ஒரு ஃபேவரட் நல்ல ஒரு சிறப்படையக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கால்நடை இந்த மாதிரி வளர்ப்பு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்கும். உயர்கல்வி உச்சக்கல்வி இந்த கம்ப்யூட்டர் தொடர்பு தகவல் தொடர்பு இதுக்கு உண்டான படிப்பு இதுக்கு உண்டான வேலை வாய்ப்பு இதான் அந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி தான் நல்லா அம்மாவும் நல்லா வேலை செய்யும். சிறப்பாக இருக்குது. எதுவுமே வெற்றி பட அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா தாயார் நல்லா ஃபோல்டர் நல்லா ஒரு சிறப்பாக இருப்பாங்க. நீங்களும் இந்த காலகட்டங்களில் தாயார்கிட்ட எந்த ஒரு உதவி கேட்கக்கூடிய அணுகுறம் இருப்பீங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டலாம் ஒரு வண்டி வாங்கலாம் இருக்கிற அந்த காலகட்டங்களில் வாங்கக்கூடிய அமைப்பு பெறக்கூடிய அமைப்பு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டம் இருக்குமான்னு கேட்டாக்கா கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்த சாரம் இல்லைங்களா? அப்போ அஸ்த சாரம் பார்த்து 2 கோடி சாரம். ஓகேங்களா? அப்போ 2 கோடி சாரம் இப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க, 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு அப்புறம் 2 சம்மந்தப்படுது இல்லைங்களா? அப்போ 2 சம்மந்தப்பட்டு 4ஆம் பாகமும் 1ஆம் பாகம் டபுளாக சம்மந்தப்படுற புதன் தாங்க.
ஓகேங்களா. அப்போ 4 டபுளாக சம்மந்தப்பட்டு ரெண்டு மேலே 4 டபுளாக சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட செயல்திறன் மூலியமாக நம்ம பேச்சு திறன் மூலியமாக நாம் ஒரு வருமானத்தை ஈட்டுறது, ஒரு காரியத்தை சாதிக்கிறது, அது மூலியமாக நல்ல லாபம் கொள்வது, அது மூலியமாக பார்த்தீங்கன்னா நல்லா சுகபோகத்தை அனுபவிக்கிறது. ஓகேங்களா. அப்போ தாயாரோட ஆசை நிறைவேற்றி கொடுக்கறது, உயர்கல்வி உச்சக்கல்வி நம்ம படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ படிக்க நம்ம யாவது வச்சாலும் சரி, அதெல்லாம் சிறப்பாக படிக்க வைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கால்நடை, ஒரு வீடு வாகனம் வண்டி வாகனத்து மூலியமாக லாபம் பெறுறது, தாயார் சொத்து வழியில் நம்ம லாபம் கொள்வது, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வருமானம் கொள்வது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எதாக இருந்தால் தாயார் வழியில் உறவுகளை கேட்டு நம்ம பண்ணுறது, தாயாரை கேட்டு பண்ணுறது. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனத்து மூலியமாக வருமானத்தை கொண்டு குடும்பத்தை ரன் பண்ணுறது. ஓகேங்களா. இது எல்லாம் இந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நீ எவ்வளோ சொல்லிட்டு அதை சேர்த்து போகலாங்க. அடுத்த பார்த்து சித்திரை சாரம் இருக்குதுங்களா. அப்போ சித்திரை சாரங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 6 கோடி 11 கோடி சாரம் இல்லைங்களா. ரைட், ஓகே. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 4 1 டபுளாக சம்மந்தப்பட்டு 6 11 சம்மந்தப்பட்டு அது மாதிரி 4 1 டபுளாக பயணிக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு தாயாருக்கு உடல்நிலை நம்ம பார்க்குறது, சரி பார்க்குறது, மருத்துவம் பார்க்குறது. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ரிப்பேர் பண்ணுறது, வீட்டுக்கு சரி பண்ணுறது, வீட்டு மேலே லோன் வாங்குறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி உடம்பு பார்த்துக்கிறது, அதெல்லாம் கடனாக இல்லைனாக்கா ஏதோ பிரச்சனை சந்திக்கிறது. ஓகே. அந்த மாதிரி காலகட்டங்களில் யாரும் ஜாமீன் போடுறது, முன்ன போய் நிற்கிறதோ நிற்காத ஒரு இதாக இருந்தோம்னா ஒரு அனுகூலமாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா லாபத்தை கொடுக்கும். நம்ம எண்ணங்கள் ஈடேறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடனை கொடுக்கும், பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மூத்த சகோதரி நண்பர்கள் அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு உதயகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும். அது இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணம் பண்ணவங்க அந்த தம்பதிகள் அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பிரேக்கப், சின்ன ஒரு மிஸ்டேக் வரும். அந்த தம்பதிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக சூதானம் இருப்பது நல்லது. எதுக்கு ஜாமீன் போகிறது, யாருக்கு ஒரு வக்காலத்து வாங்குறது, போகிறது வரதோ இல்லாமல் நம்ம ஒரு நாசுக்காக நம்ம ஒரு நிதானமாக செயல்பாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உச்சக்கல்வி உயர்கல்வி இந்த படிக்கிறதுக்கு தடைகள் ஏற்பட்டு நம்ம நீ கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ எதுவும் உஷாராக சூதானம் நிதானமாக செயல்படுங்க. நம்ம சாரத்தில் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உஷார் நிதானமாக இருக்கணும். யார்ட்டையும் பேச விட்டு சலுன்னு விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி காலகட்டம் சட்ட ரூல்ஸ் அதிகமாக பேசக்கூடிய அமைப்பு, ஏதோ விடாபடியாக பேசக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நம்மளுக்கு வரும். கொஞ்சம் பார்த்து உஷார் சூதானம் நிதானமாக யோசிக்கிறது நல்லதுங்க. ஓகேங்களா. பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.